எப்பா லே இவ்வளவு டிஸ்ட் கொடுப்பானுங்கன்னு கண்டிப்பா மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கவே மாட்டானுங்க டி. ஆனா போன வாரம் மாதிரி கண்டிப்பா வந்து ஒரு நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட எல்லா வீடு ஃபுல்லா வந்து நாமினேஷன் லிஸ்டா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் வீக் ஆயிடுச்சு, லாஸ்ட் இன்னும் ஒரு 3 வீக் தான் இருக்குது. அதனால கண்டிப்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்லா வீடுமே வந்து வீட்டுல உள்ள எல்லாருமே வந்து நாமினேஷன்ல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு பெரிய பாயாசம் கொடுத்து மக்களுக்கு வந்து அந்த முந்திரி போட்டு கொடுத்தாங்க இவருங்க. வேற மாதிரி அந்த மாதிரிதான் இருக்குது. இந்த ஒரு நாமினேஷன் லிஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிப்பா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் வந்துட்டு அனலைஸ் பண்ற மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. கேப்டன் வந்துட்டு இவரா இருக்கும் 50% வந்துட்டு நான் அனலைஸ் பண்ணிருக்கேன். அதை வந்துட்டு நான் சொல்றேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு நாமினேஷன் லிஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட்டுகள்லாம் உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாமினேஷன் லிஸ்ட் மொத்தம் 7 பேர் இருக்காங்க. என்னடா பொசுக்குன்னு 7 பேர் தான் இருக்காங்க, வீட்டுல பாதி பேர் தான் வந்துட்டு நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிச்சு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா என்னடா ஆட்கள் வேற அதிகமா இருக்காங்க, நாமினேஷன்ல எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஒரு 3 வீக்ஸ் வச்சு வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் நம்ம. ஆனா இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, 7 பேர்த்த மட்டும் நாமினேஷன் போட்டு வச்சிருக்காங்க. ஒருவேளை வந்துட்டு டைரக்ட் நாமினேஷன் வந்துட்டு கிடையாது அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு. டைரக்ட் நாமினேஷன்னா எல்லாத்தையும் இழுத்து போறதுதான் பார்ப்பாங்க. நம்ம கண்டஸ்டன்ட் அப்படித்தானே, நம்ம ஹவுஸ்மேட் அப்படித்தானே. எல்லாருமே இப்ப நீ ஒரு ஓட்டு வாங்கிருக்கியா, நான் போறேன்பா அவருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஓட்டிங்க வந்து இழுத்து போட்டுருவானுங்க. ஓகேங்களா, நீயும் உள்ளவா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இழுத்து போட்டுருவானுங்க. அண்ட் இந்த ஒரு நாமினேஷன் லிஸ்ட் வந்து யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாப்ல வாங்கிட்டு இருந்தாங்கல்ல நம்ம அக்கா அன்சிதா அக்கா வந்து 5 ஓட்டு வாங்கியிருக்காங்க. டாப் 1ல இருக்காங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா போன வாரம் செஞ்ச செய்கை அப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு பொய், எவ்வளவுக்கு எவ்வளவு வன்மம், எப்பா தாங்க முடியல. மக்களே வெறுத்துட்டானுங்க. இதே அந்த கேரளாவை கிளப்பி விடுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள் வெறுத்துட்டானுங்க. போன வாரமே வந்து கண்டிப்பா தெரியும், அந்த கேரளாவை விரட்டி விடுங்கடா, தயவு செஞ்சு ஊர்காட்டுக்கு வந்து ஏற்காடு வந்து அங்க ஒரு அழிஞ்சு போச்சுன்னு கொஞ்சமாச்சு சொல்லி அதை அமுச்சு விடுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள் செம காண்டில் வந்து அது மேல இருக்காங்க அன்சிதா மேல. அதுவும் நம்ம நேத்து கூட போலன்னு பொழந்துட்டாரு நம்ம சேதுபதி என்ன. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்து 4 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மஞ்சரி எதனால போட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா போன வாரம் வந்து யார்ட்டுமே எந்த ஒரு வம்பு தும்புமே வச்சுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார்ட்டுமே வந்து எந்த ஒரு டச் இல்ல. இந்த ஒரு கேம் அந்த ஒரு இதுல மட்டும் தான் இருந்தாங்க ஒழிய வேற எதுவுமே வந்துட்டு எனக்கு பண்ணல. மேபி வந்து இவங்களுக்கு அப்புறம் 4 ஓட்டு வந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஜய் விஷாலுக்கு வந்துட்டு 2 ஓட்டு தான் இருக்குது. இவர் என்னடா போன வாரம் வந்துட்டு செய்ய ஒன் சைடா போச்சு, அதுக்கெல்லாம் வந்துட்டு குத்தி விடுவானுங்க நான் எதிர்பார்த்தா. விஜய் விஷாலுக்கு 2 ஓட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாக்லின், பவித்ரா அண்ட் ஜெஃப்ரி அண்ட் ராணா இவங்க எல்லாத்தையுமே 3 ஓட்டு இருக்குது. இதுல பாயாசம் கேள்விப்பட்டீங்களா? பாயாசம் நான் சொல்றேன் அடுத்து. ஜாக்லின் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாவங்க இருந்த 12 வாரமே வந்துட்டு நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. நல்லபடியா வந்துட்டு இன்னும் ஒரு வாரம் இருந்தாங்கன்னா வந்துட்டு வரலாற்று மிக்க அசீம் வந்துட்டு இப்ப 12 வாரம் இருக்காப்ல நாமினேஷன் லிஸ்ட்ல. சரி இன்னும் ஒரு வாரம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க டாப் 1ல வந்துருவாங்க. ஜாக்லின் இது மாதிரி 13 வாரம் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. அடுத்து டாப் 5 போற முடிக்குமே வந்துட்டு நாமினேஷன் லிஸ்ட்ல தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறது நல்லா தெளிவா நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனா இருந்தாலும் வந்து அந்த கோவா கேங்க விட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா தான் கேம் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா எல்லாமே வந்து பர்ஃபெக்டா விளையாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் இருந்தாலும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இன்னமும் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் மத்தியில தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது. நெக்ஸ்ட் பவித்ராலாம் பாவம் அந்த ஒரு 4 வாரமா வந்து அந்த ஒரு கேப்டன்சிக்கு வந்து கதறிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த வாரம் கிடைச்சிச்சு. இருந்தாலும் வந்து போங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி, ஐயோ தலைவனா சோக்கு நம்ம தலைவன் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஜெஃப்ரினாவே சோக்கு தான். அவருக்கு வந்துட்டு பேரே வந்துட்டு சோக்கு தான். நல்ல பேர்ல அதை போய் கெடுக்கலாமா? நல்ல பேரு சோக்கு வந்துட்டு ஜாலியா வச்சுக்கிட்டு ஜாலியா சிறப்பா பண்ணி விட்டு போங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராணுவ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ராணுவ வந்துட்டு நல்லா கேம் பிளே பண்றாப்ல. அண்ட் இந்த வாரம் வந்துட்டு நல்ல பாராட்டுகள்லாம் கிடைச்சிச்சு. ஒருவேளை மேபி ஒரு கை உடஞ்சனால தலைவர் வந்துட்டு அண்ணன் வந்துட்டு சேதுபதி அண்ணன் வந்து ஏதாச்சும் ஒரு நல்லதா பண்ணுவோம், அவனுக்கு எதுக்கு ரோஸ்டிங் அப்படிங்கிற அளவுக்கு எதுவும் பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இருந்தாலும் இந்த வாரம் வந்துட்டு செம்ம குண்டுங்க, செம்ம குண்டு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 50% முத்துக்குமாரா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பவித்ரா நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டாங்க, ஜெஃப்ரி நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டாங்க, முத்துக்குமார் நாமினேஷன் லிஸ்ட்ல வரல. ஓகேங்களா, இது ஒரு காரணம். அதுக்கு அவன் நாமினேஷன் லிஸ்ட்ல வர்றதுக்கு நிறைய காரணங்கள் வந்துட்டு போன வாரம் வந்துட்டு செய்கை பண்ணதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஓகேங்களா, அவன் வந்துட்டு அந்த ஒரு கேப்டன்சி டாஸ்க் விட்டு கொடுத்ததா இருக்கட்டும், அவன் விட்டு கொடுக்குறேன்னு நிறைய பேர் நாமினேஷன் பண்றவனுங்க இருக்காங்க. நம்ம இத்தனை வாரம் பார்த்திருக்கோம், தெரியாதா இப்படிலாம் நாமினேஷன் பண்ணுவானுங்க, ஏன் பண்ணல அப்படிங்கிறது டவுட்டா இருக்கும்போது நம்ம இவர் வந்துட்டு விட்டு கொடுத்து விளையாடுறாரு, அதனால இந்த கேம் பிளேல இருக்கக்கூடாதுன்னு வந்துட்டு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு நாமினேஷன் லிஸ்ட்ல பண்ணுவானுங்க. ஆனா இந்த வாரம் வந்துட்டு அது பண்ணல, முத்துக்குமாரும் நாமினேஷன் லிஸ்ட்ல இல்ல. அதனால மேபி எனக்கு தெரிஞ்சு 50% நம்ம தலைவர் வந்து முத்துக்குமார் தான் கேப்டன் அப்படிங்கிறது எனக்கு இதுல இருந்து நல்லா தெளிவா தெரியுது. அண்ட் இந்த வாரத்துல எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து வெளியில போறது 3 பேரை நான் கெஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவங்க கேம் பிளே சரியில்லை, அவங்க ஓட்டிங் லிஸ்ட் சரியில்லை, அவங்க பண்ற ஆக்டிவிட்டி சரியில்லை, ஒண்ணுமே வந்துட்டு
டர் வாங்கிருச்சு. யாருன்னு பாத்தீங்கன்னா அன்சிதாலாம் இப்போ வந்ததுல இருந்து சமடி எப்படா வெளியில போகும்ட்டு ரொம்ப நாளா வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அது வெளியில போகும்போது மட்டும் ரொம்ப வீக்கானவங்களா வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல மாட்டிடுறாங்க. அதனால அது தப்பிச்சிருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி கண்டிப்பா வந்து இந்த வாரம் வந்து பாயாசம் உண்டுங்க. கண்டிப்பா வந்து மிட் வீக் எவிக்ஷன் வந்து இருக்குமோ, மிட் வீக் எவிக்ஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். தலைவர் வந்துட்டு நான் வந்து வெளியில போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கதருவாப்ல. கண்டிப்பா வந்து இந்த ஒரு ஜெஃப்ரி வந்து இந்த வாரம் வெளியில போறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஜய் விஷால் வந்து ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் வந்து கேப்டன், அதுக்கு முந்தின வாரம் ஓட்டிங் லிஸ்ட் பாத்தீங்கன்னா தர்ஷிகா அண்ட் விஜய் விஷால் 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. லாஸ்ட்ல எண்ட்ல வந்து ஓட்டிங் லிஸ்ட்ல அவங்க தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம போன வாரம் வந்து இந்த வாரம் வந்து செஞ்ச செய்கை வந்து சுத்தமா சரியில்லை. அதனால மேபி வந்து விஜய் விஷால் வந்து இருக்கிறதுக்கு அதிகமான வெளியில போறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் வந்து பண்றதெல்லாம் வந்து ஏதோ போன வாரம்னா ஒன் சைடா வந்து எல்லாமே கேப்டன் மாதிரியா இருந்தாரு, ஒன் சைடா எல்லாமே பண்ணிட்டு போனாப்ல. அதனால மேபி கண்டிப்பா அதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இல்ல அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. அண்ட் இதுல வந்து நீங்க யார் வெளியில போகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.